எங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்ல 2வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன? ETL பைப்லைன் வந்து ரன் பண்றோம். ETL பைப்லைன் என்றா ஒன்றுமே இல்ல என்ன? ஒரு டேட்டா ஒரு சோர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ்ல இல்லாட்டி ஒரு டேட்டாபேஸ் அதுல வந்து என்ன ஸ்டோர் பண்ணணும். இந்தியா வீடியோல என்ன? இத பத்தி நாங்க டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் சிவானந்தன் என்னோட சேனல்ல வந்து AI மெஷின் லேர்னிங் டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள போகலாம். நாங்க லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா என்ன? இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பத்தி பார்த்தாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்ல பிசினஸ் யூஸ் கேஸ் இப்ப நான் லாஸ்ட் வீடியோல இந்த கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோல வந்து எங்களோட 2வது ஸ்டேஜ் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் இருந்தா ஒரு லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அந்த பிசினஸ் யூஸ் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பிறகு 2வது ஸ்டேஜ்ல வந்து ETL பைப்லைன் ரன் பண்ணோம். தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன எங்களோட EDA பார்ட் ஒன்று எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிசிஸ் அதில் அனாலிட்டிக்கல் டெக்னிக்கல் ஆப்ல வந்து என்ன இன்சைட்ஸ் எடுப்போம். ஃபோர்த் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த இன்சைட்ஸை பேஸ் பண்ணி என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு போய் அதுக்கு அப்புறம் என்ன அது ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்காக என்ன ஒரு டேஷ்போர்டிங் லைக் என்ன பவர் BI இல்ல டேப்லோ யூஸ் பண்ணி என்ன ஒரு டேஷ்போர்ட் வந்து டெவலப் பண்ணும். இந்தியன் வீடியோல என்ன இந்த ETL பைப்லைன் என்ன 2வது ஸ்டேஜை பத்தி என்ன கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ETL சொல்ல வரது ஒன்றுமே இல்லை. இந்த என்று சொல்ல வரது எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா. அதுதான் EN இருக்கு. T என்று பாத்தீங்கன்னா என்ன டிரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா. L என்று பாத்தீங்கன்னா வந்து லோட் த டேட்டா. என்னடா அவன் சொல்றான் ஒன்றுமே புரியல, இல்ல கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்டா. நான் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இங்க வந்து ETL பைப்லைன் சொல்ல வரது ஒன்றுமே இல்ல. நாங்க இப்ப எங்கட சோர்ஸ் இருக்கு தானே, இங்க இப்ப டேட்டா வந்து இப்ப ஒரு அனலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் நீங்க ஒரு நாங்க பிசினஸ் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அடுத்ததா வந்து என்ன எங்கட அனலிட்டிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நாங்க அனலிட்டிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம்டா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எங்கட டேட்டா எங்களுக்கு டேட்டா தேவை. டேட்டா தான் எங்க ஃபர்ஸ்ட் எங்கட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கட அசெட்டா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் எங்கட அனலிட்டிக்கல் வந்து நான் கண்டினியூ பண்ணுவோம். அந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நாங்க எங்க போய் எடுக்கிறோம்? சரி, இப்ப அங்க சோர்ஸ் வேணும் தானே. இந்த சோர்ஸ்ல இருந்து தான் அந்த டேட்டா எடுத்து என்ன எங்கட அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சோர்ஸ் எங்க இருந்து எடுக்க போறோம்னு எங்கட கிளைண்ட் டேட்டா இந்த கிளைண்ட் இப்ப லாஸ்ட் வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணி இந்த கிளைண்ட் பிசினஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எங்கட எண்ட் கோலா இருக்க போகுது. எங்கட ப்ராஜெக்ட் எண்ட் கோலா இருக்க போகுது. அந்த டேட்டா வந்து இப்ப கிளைண்ட் அங்க அவங்களோட டேட்டா வே ஹவுஸ்ல இருக்கா, இல்லாட்டி என்ன டேட்டா பேஸ்ல இருக்கு, இல்லாட்டி ஸ்ட்ரீமிங் லைன்ல இருந்து நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரியான இன்ஃபோ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கேதர் பண்ண வேண்டியிருக்கும். என்ன கேதர் பண்ணது எங்களால வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்டிங் ப்ரோசஸ் வந்து காமனா வந்து ஹேண்டில் பண்ற இப்ப ஒரு கம்பெனி வந்து வேரியஸ் டீம் வந்து ஹேண்டில் பண்ணலாம். மேபி இந்த ஒரு டேட்டா சயின்ஸ் டீமா இருக்கலாம், மேபி டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிக் டேட்டா டீம். பிக் டேட்டான்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு செப்பரேட் ஒரு டொமைனா ப்ரோ ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா. இப்போ அதுக்கு டெக்னாலஜி லைக் என்ன கடூப், ஸ்பார்க் இந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ என்ன மோ கிளவுட் ஓரியன்டா வந்து இது போயிருக்கு. இந்த மாதிரியான டீம்ஸ்கள் என்ன அவங்க வந்து ஒண்டா ஒர்க் பண்ணாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு பைப் லைனை டெவலப் பண்றதுக்கு என்ன எங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே இந்த டேட்டா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து ஒரு கிளீன் ஃபார்மெட்ல இருக்கணும் எங்கள்கிட்ட ஃபர்தர் அனாலிசிஸ். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ட். அதாவது எங்கட டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அத்தனை இதுல ஒரு சின்ன ஒரு மெப்பா கிடைக்கும். ETL ப்ரோசஸ் சொல்லி அதில் எக்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா என்ன கேதரிங் எங்க டேட்டாவை கேதர் பண்றோம். எதுக்காக கேதர் பண்றோம்? எங்கட அனாலிட்டிக்கல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம். உங்க எண்ட் ஆஃப் த டே என்ன கலெக்ட் த ரோ டேட்டா ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜின். கோல் அண்ட் எக்ஸைட்ஸ் ஆக்சுவலி என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இந்த பர்பஸ் என்ன எங்களுக்கு டேட்டா கலெக்ஷனுக்கான எங்க இருந்து அந்த ஒரிஜின் எங்க டேட்டா எங்க கிளைண்ட் கம்பெனில வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கு. மேபி என்ன கிளைண்ட் ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் இல்ல டேட்டா பேஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு என்ன ஒரு டேட்டா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்ன ஒரு ஸ்டோரேஜ் வந்து கட்டாயம் வச்சிருப்பேன். அங்கே இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறாங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. 2வது பாத்தீங்களா இங்க டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்ஃபார்ம் சொல்ல வரது ஒன்றும் இல்ல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்னாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஒரு ரோ டேட்டாவே இருக்கும். ரோ டேட்டா இருக்கும்போது என்ன அதை நாங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒன்றுமே இல்லை. என்ன கிளீன் பண்றது என்ன கிளீன் பண்ண உங்களுக்கு ஐடியா ஒரு ஐடியான்னு வந்து டேட்டா கிளீன் அன்றைக்கு நாங்க வந்து என்ன மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும், இல்லாட்டி என்ன டூப்ளிகேட் வேல்யூ இருக்கும், இல்லாட்டி காலம்ஸ் வந்து இர்ரெலவென்ட் காலம் இல்ல இர்ரெலவென்ட் ரோஸ் எல்லாமே இருக்கும். அதுகளை வந்து நாங்க ரிமூவ் பண்றது தான் என்ன கொமனா வந்து டிரான்ஸ்ஃபார்ம். அந்த டேட்டால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யறோம். இந்த டேட்டா வந்து மோடிஃபை பண்றோம். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன ஒரு ஃபார்மேட் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன சேஞ்ச் பண்றோம். இதான் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் இதுல போட்டுருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா லோட் என்ன ஸ்டோரிங். இப்ப நாங்க டேட்டா வந்து கிளீன் பண்ணிட்டோம். ஓகே, ப்ராப்பரா கிளீன் பண்ணி அந்த கிளீன் பண்ண டேட்டா வந்து நாங்க ஒரு ப்ராப்பரா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க தான். அப்பதான் நாங்க ஃபர்தர் அது ஃபியூச்சர்ல வந்து என்ன ஒரு டேட்டா விஷுவலைசேஷனோ இல்லாட்டி ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பில்டிங் என்ன அந்த டேட்டா வந்து இந்த கிளீன் பண்ண ஒரு பெர்ஃபெக்டான டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு யூஸ் கேஸஸ்க்கான நாங்க வந்து ஒரு ப்ராப்பரான இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். அதான் என்ன லோடுன்னு சொல்லுவோம். லோடுன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் அந்த டேட்டா செட்டை வந்து இந்த கிளீன் பண்ண டேட்டா லோட் பண்ணுவோம். இந்த எண்ட் ஆஃப் த டே இந்த கோலை பத்தி என்ன ஸ்டோர் த கிளீன் டேட்டா இந்த நியூ ஹோம் லைக் என்ன எங்களோட ஃபியூச்சர் யூசேஜுக்கான என்ன ஃபர்தரா வந்து நீங்க டேஷ்போர்ட் பவர் பிஐ இல்ல டேப்லோ யூஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லாட்டி என்ன ஃபர்தரா உங்களோட எம்எல் மாடல் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கான இந்த டேட்டா யூஸ் பண்ணலாம். இதுல வந்து நான் காமனா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ராக்ட் இஸ் த ஃபர்ஸ்ட். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. என்ன ரோ டேட்டா இஸ் கலெக்டட் ஃப்ரம் த இட்ஸ் சோர்சஸ்.
இப்ப இதுண்ட ப்ராசஸ பார்த்தீங்கன்னா என்ன ரிட்ரீவிங் டேட்டா ஃப்ரம் த வேரியஸ் சோர்ஸ் சிஸ்டம். ஸோ இப்ப அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இப்ப நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது என்ன அந்த டேட்டால டைப்போஸ்ல எரர்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸெல் ஷீட் ஒன்று எடுத்தீங்கல்ல என்ன எக்ஸெல் ஷீட்ல வந்து பாக்கேக்கு என்ன ஒரு ட்ரோ டேட்டா வந்து நீங்க கலெக்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அனலைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸல் பேஸ் அனலைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரோ டேட்டா அந்த ரோ டேட்டா செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ணிருந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அங்க என்ன இரலவென்ட் ரோஸ் இருக்கும், டைப்போ இருக்கும், இல்லாட்டி பிளாங்கா இருக்கும், இல்லாட்டி டேட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்பர் ஆர்டர்ல இருக்காது, என்ன ஒரு மிஸ் அலைன்மெண்ட்ல இருக்கும், டூப்ளிகேட் ரோஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்ன எக்ஸ்ட்ராக்ட் ப்ராசஸ்ல வந்து நீங்க பார்க்கக்கூடியமே இருக்கு. நீங்க டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவது. ஸோ இப்ப கொமனா வந்து இந்த நேம்ஸ் வந்து மேபி இந்த வேரியஸ் நேம்ல இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து நாங்க எண்ட் ஆஃப் த டே என்ன அங்கே ரோ டேட்டா வந்து நம்முடைய பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஒரு கிளீன் டேட்டா மேபி அதை வந்து இந்த ப்ராசஸ் டேட்டா கிளீனிங்னு சொல்லுவாங்க. சம்டைம் என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாக் பண்ணுவாங்க. என்ன சில பேர் இந்த நாங்கள் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சிருக்கோம்னு சொல்லுவாங்க, சில டேட்டா கிளீனிங் பண்ணியிருக்கோம். இன்னொரு டைம்ல வந்து டேட்டா ப்ரீ கொமனா என்ன இந்த மெஷின் லேர்னிங் வேர்ல்டில் நீங்க பார்த்தீங்கன்னா கொமனா இந்த டேர்ம் யூஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் சம்டைம் டேட்டா ட்ராங்கிலிங் கூடி கதைப்போம், சம்டைம் டேட்டா ப்ரிப்பரேஷன் கூடி கதைப்போம். பட் இங்க எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே என்ன சிமிலர் டாஸ்க் தான், ஒன்றுமே என்ன ஒன்றுமே டிஃப்ரெண்ட் நீங்க சொல்ல வரல, இங்க எல்லாமே சேம் தான். பட் இந்த டெர்மினாலஜி வந்து இந்த சம் டைம் எடுத்துக்கிட்டோம் என்ன கண்டாக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி சிலர் வேற டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன எல்லாமே வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வேற போது. எங்கட இடிஎல் பைப்லைன்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட் கிடைக்கும் போது இந்த ப்ரோசஸ் தான் காய்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வேற என்ன டெர்மினாலஜியில் காய்ப்போம். அடுத்து என்ன சொன்ன என்ன லோட் டேட்டா ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்ஸ் கிளீன் த டேட்டா நாங்கள் ஒரு ஸ்டோரேஜில் வந்து ப்ராப்பராக என்ன ஒரு டேட்டாவே ஆகும் இல்லை டேட்டா பேஸ்லேயே வந்து என்ன ஸ்டோர் பண்ணோம் என்ன எங்களோட ஃபர்தர் அனலிஸ்க்கா. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சோர்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இப்போ டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டி இருக்கு. அப்போ அந்த டேட்டா சோர்ஸ் வந்து காமனாக அங்கே இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஃபைல்ஸ் வந்து சிஎஸ்வியாக இருக்கலாம். சிஎஸ்வின்னு என்ன கொமர்ஸ் செப்பரேட்டட் வேல்யூ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொமனா என்ன ஒர்க் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. பட் டிஎஸ்வின்னு ஒன்று இருக்கு, டேப் செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ டேப் செப்பரேட்டட் வேல்யூ என்ன டேப் பண்ணி நீங்க ஒரு டேட்டா ஃபார்மேட்டை பற்றி கமாவால நாங்கள் ஒரு டேட்டா செப்பரேட் பண்ற மாதிரி நீங்க இந்த டேட்டா வந்து கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி ஒரு டேப் இப்போ கீபோர்ட்லேயே இருக்குல்ல அந்த டேப் பண்ணு அந்த டேப் லெவல் வந்து ஸ்பேஸ் டேப் பண்ணிக்க நான் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கல. நாங்கள் ஒரு வேர்ட் டைப் டேப் கொடுத்தோம்னா டேப் லெவல் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் விட்டு அந்த டேட்டா வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணப்படும். அதான் டேப் லெவல் டேப் செப்பரேட்டட் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த ஜேசன் ஜேசன் உங்களுக்கு என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இது வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கீ வேல்யூ பேரா இருக்கும். ஒரு கீ வேல்யூ பேர் வந்து இந்த டேட்டா வந்து இப்போ டேமண்ட் போட்டா என்ன நிமிஷம் ஏஜ் என்ன 27 அப்படி அந்த ஒரு என்ன ஒரு கீ வேல்யூ பேர். இப்போ கீன்னு சொல்லி நேம் தான் இந்த கீயா இருக்கும், வேல்யூ வந்து நேம் இந்த ஒரிஜினல் நேமா இருக்கும். அதே மாதிரி ஏஜ் வந்து கீயா இருக்கும், வேல்யூ வந்து 27 இருக்கும். அதே மாதிரி சிட்டி சென்னை ஓகே சிட்டின்றது கீயா இருக்கும், வேல்யூ வந்து சென்னையா இருக்கும். ஸோ இதான் என்ன கீ வேல்யூ பேர். கொமனா வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்லாம் ஸ்டோர். நீங்க அந்த பைத்தல டிக்ஷனரி பாத்தீங்கன்னா டிக்ஷனரிக்குள்ள கீ வேல்யூ பேர் மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த சேம் ஸ்ட்ரக்சர் இந்த ஜேசன் ஃபார்மேட். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ அந்த டேட்டா சோர்ஸ் மைட் பி என்ன டேட்டா பேஸா இருக்குல்ல. இப்போ டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேபிள் ஃபார்மேட், ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஒரு ஃபார்மேட்ல என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ என்ன ஒரு ஸ்கீமா ஃபார்மேட் என்ன ஒரு ஸ்கீமா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நான் காமனா வந்து என்ன நாங்கள் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து NoSQL. ஸோ NoSQL என்ன நான் ரிலேஷனல். ஸோ NoSQL வந்து காமனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் சென்ட்ரிக்ஸ். இப்போ டாக்குமெண்ட் சென்ட்ரிக் என்று கிடைக்கும் போது என்ன டேட்டா வந்து இப்போ நாங்கள் எங்களோட ரிலேஷனில் வந்து ரோஸ் காலம்ஸ் டேபிள். பட் இங்க NoSQL வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சென்ட்ரிக் என்ன கிட்டத்தட்ட அதன் இப்போ நீங்க MongoDB எடுத்துக்கலாம். இப்போ NoSQL ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் MongoDB. நீங்க அங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சென்ட்ரிக் மாடல்ல தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி நீங்க ஆல்ரெடி MongoDB இந்த ஃபேமிலி அந்த இல்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க என்னடா வைக்கிறான்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட என்ன ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான் என்ன. பட் இங்க வந்து என்ன அன்ஸ்ட்ரக்சர்ட் இப்போ ஸ்ட்ரிக்டா வந்து டேபிள் ஃபார்மேட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, டாக்குமெண்ட் சென்ட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கசன்ட்ரான்றது இன்னொரு டைப்போ. ஸோ இதை NoSQL ஃபார்மேட்லயும் இந்த டேட்டா சோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம். ஸோ பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம் மெயினான ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். இப்போ மெயினான பாப்புலராக வந்து பார்த்தீங்கன்னா Hadoop அண்ட் Spark இருக்கு. ஸோ அங்கே லைக் இப்போ Hadoopல பார்த்தீங்கன்னா மெப்பர் ரெடியூசர் ஒரு மிகப்பெரிய பாப்புலர் கான்செப்ட் மேப் ரெடியூஸ் அண்ட் தென் HDFS அண்ட் Hadoop ஸ்டோரேஜ் ஃபைல் சிஸ்டம். ஸோ Hadoop டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் எல்லாம் என்ன இந்த டேட்டா சோர்ஸை வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் டெவலப்மெண்ட் இருக்கு. மேபி தான் உங்களோட டேட்டா சோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது மேபி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்கள் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதான் எங்களோட எக்ஸ்ட்ராக்ட் பேக்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ண போகிற டேட்டா சோர்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்கக்கூடிய என்ன
சான்சஸ். ஸோ ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ETL பைப்லைன் அவுட்கம் என்னவா இருக்க போகுது? எண்ட் ஆஃப் த டே என்ன ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு ஹை குவாலிட்டி டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரும். என்னண்டா உங்களுக்கு இந்த மாரி ஒரு டேட்டா இந்த ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு தேவை. ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க ஒரு நல்ல டேட்டா விசுவலைசேஷன், ஒரு டேஷ்போர்டிங் பர்ப்பஸ் இல்லாட்டி நீங்க த்ரூவா வந்து இந்த மெஷின் லேர்னிங்ல போறீங்க. நல்ல ஒரு மாடல் டெவலப்மென்ட் லைக் என்ன மாடல் ப்ரிடிக்ஷன் இல்லாட்டி மாடல் டெப்ளாய்மென்ட் நாங்க அப்படியே கன்டினியூவா ஒர்க் பண்ணீங்களோ கட்டாயம் டேட்டா வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும். நீங்க ஒரு மெஷ்ஷான டேட்டா இல்லாட்டி ஒரு அன்கிளீன் டேட்டா அப்படின்னீங்கன்னா உங்களோட மாடல் டெவலப்மென்ட் முடியும். ஒரு எரர் இல்ல ஒரு பயாஸ் மாடலா வரதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. இல்லாட்டி லோ அக்யூரசி இப்ப அக்யூரசி செக் பண்ண மாடல் மெஷின் லேர்னிங் மாடல் அக்யூரசி செக் பண்ணி வேரியஸ் டெக்னிக் இருக்கு. லைக் கன்ஃபியூஷன் மெடிசன் கதைக்க விரும்பல. பட் அந்த மாதிரி டெக்னிக்கலை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பார்த்தீங்க எரர் ரேட் வந்து ஹையா இருக்கு. நீங்க ஒரு அன்கிளீன் டேட்டா கொடுத்தீங்க. ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு டேட்டா சுட் பி என்ன நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளோட டேட்டா கிளீனா இருக்கு. நீங்க ETL பைப்லைன் முடிஞ்சு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது என்ன அது ஒரு கிளீனான டேட்டா ஒரு ப்ரீ ப்ராசஸ் ஒன்றும் இல்லை என்ன அகைன் சேம் கான்செப்ட் தான். இப்போ ஃபீச்சரைஸ்டு வரும்போது என்ன மேபி ஸ்டாண்டர்டைஸ்ட் இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன டேட்டா வந்து நிறைய ஸ்கேலு கொண்டு வர இப்போ நீங்க என்கோடிங் நார்மலைசேஷன் இருக்குல்ல ஸ்டாண்டர்டைசேஷன் நார்மலைசேஷன் ஒன் கோட் என்கோடிங் லேபிள் இந்த மாதிரியான கேட்டகரிகள் கூட இந்த மெஷின் லேர்னிங் டேர்ம்ஸில் வரக்கூடிய ஒரு டெக்னிக் ஃபீச்சரைஸ்ட் ஏதாவது ஃபீச்சர் இன்ஜினியரிங் பட் அகெயின் ஓலா என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ the clean data is the foundation for all further analysis, reporting and model building. So இதான் எங்களோட எண்ட் கோலா இருக்க போது என்ன ஃபைனல் அவுட்கமே இருக்க போது என்ன எங்களோட ETL பைப்லைன். ஸோ இந்த வீடியோல என்ன நாங்களோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள்ல வந்து என்ன செகண்ட் ஸ்டேஜ் ஆன இந்த ரன் ETL பைப்லைன் அந்த ETL பைப்லைன் எப்படி நாங்க ரன் பண்றோம், எப்படி ETL பைப்லைன் ஒர்க் பண்ணுது எங்களோட ப்ராஜெக்ட்ல நாங்க ஃபர்தரா ப்ரோசஸ் பண்றது, எப்படி இந்த ETL பைப்லைன் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்றது என்ன நாங்க என்ன ஓவராலா என்ன ஒரு பிரீஃபா வந்து பார்த்துருந்தோம். சரியா? இப்ப அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். அடுத்த எங்கட ஸ்டேஜ் 3 வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் டேட்டா அனாலிசிஸ். இதுல என்ன செய்ய போறோம்? இதுல ஃபர்தரா நாங்க என்ன மாதிரி அனாலிசிஸ் அப்ளை பண்ண போறோம்ன்றது என்ன அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா என்ன மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.